இந்த புதிய மாதம் 11வது மாதத்திலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் நிச்சயமாய் கடந்து வருவோம். கர்த்தர் நமக்கு வாக்குப்படின வார்த்தைகளை முதலாவது வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் வாக்கு திட்டமாக ஆண்டு கொடுத்த வசனமும் உண்டு. அதோடு சேர்த்து ஒரு புதிய ஏற்பாட்டு பகுதியும் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வாசிக்கலாம். சங்கீதம் 16 அதிலே 6வது வசனம். Psalm 16 and verse 6. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 25 31 வரை உள்ள வசனங்களையும் வாசிக்க கேட்போம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆமென். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறார். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க, மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவர் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். ஆமென். பிரைஸ் காட். சங்கீதம் 16 அதிலே 6 விதமாய் சொல்கிறது. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆங்கிலத்தில் நான் 2 மொழிபெயர்ப்புகளை வைத்திருக்கிறேன். ஒன்று NIV. The boundary lines have fallen for me in pleasant places. Surely I have a delightful inheritance. இன்னொரு வெர்ஷன் நான் எழுதியிருக்கிறேன், அது Passion Translation. விதமாய் சொல்கிறது, Your pleasant path leads me to pleasant places. I am overwhelmed by the privileges that come with following you. ஒருவேளை கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு ஸ்லாக்கியம் நிறைந்த, பாக்கியம் நிறைந்த வாழ்க்கை. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சங்கீதக்காரனும் சொல்லியிருக்கிறார். சோ இந்த வாக்கு தத்தம் இது ஏன் அப்படின்னா, இந்த மாதம் நான் விசுவாசிக்கிறேன், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை உறுதிப்படுத்தி கன்ஃபார்ம் பண்ணி, இன்னும் சொல்ல போனா இதுவரைக்கும் பெற்றிராத அளவு பெரிய சுதந்திர வீதங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு காலகட்டத்துக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். நான் 3 காரியங்கள் எழுதி வச்சிருக்கிறேன். மந்த் ஆஃப் பிரிவிலேஜஸ் அண்ட் பேபேக்ஸ். நிறைய பேருக்கு ஒரு பேபேக் தேவைப்படுது. நிறைய காரியங்கள் நஷ்டப்பட்ட நிலைமையில், இழந்த நிலைமையில் இருக்கிறீர்கள். கர்த்தர் அவைகளை எடுத்து கொடுக்க உண்மையிலவராய் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஒரு சிலருக்கு சில நன்மைகளை பறித்து கொடுக்க போகிறார். யோபின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது, அவர் பறித்து கொண்டு போகிறார். அவரை மறிப்பவன் யார்? யார்கிட்ட பறிக்கிறார் அப்படின்னா, எவன் பறிக்கிறானோ அவனிடத்திலிருந்து பறித்து கொள்பவர். ஆதாம் ஆசீர்வாதமும் ஆளுகையும் பெற்றவனாய் இருந்தான். அவனிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் ஆளுகையும் சத்துரு பறித்து கொண்டான். அப்படி பறித்து கொண்டவைகளைத்தான் கல்வாரி சிலுவையில் அவர் உரிந்து கொண்டார் என்று கொலோசியர் எழுதியிருக்கிறது. அவைகள் அனைத்தையும் கல்வாரி சிலுவையில் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி இவ்விதமாக சிலுவையில் ஆணி அடித்து ஜெயமெடுத்தார் எழுதியிருக்கிறது. வெற்றி சிறந்தார் என்று. எனவே இந்த மாதத்துல எடுத்து கொடுக்க வேண்டியதை எடுத்து கொடுப்பார், பறித்து கொடுக்க வேண்டியவைகளை பறித்து கொடுப்பார்.
பிரைஸ் காட். எனவே அதனாலதான் மந்த் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் அண்ட் பே பேக்ஸ் போட்டுக்கோ. 2வது மந்த் ஆஃப் எஸ் அண்ட் ஏமென். அவர் வாக்குப்படின அனைத்தும் அவருக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினால் உங்களுக்கு வாக்குப்படி இருக்கிறவைகள் இந்த மாதத்தில் அவ்விதமாகவே நிறைவேறும். தமிழ் வேதாகமத்தில் வரும் பொழுது நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் அப்படின்னு ஒரு அழுத்தமான ஒரு வேர்டு இருக்கு. ஆம், எஸ், ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனவே உங்க வாழ்க்கையில எதெல்லாம் ஆமென் ஆமென்றும் ஆமேன் என்றும் செயல்படுத்தப்பட வேண்டுமோ அவைகளை இந்நாட்களில் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்றும் செயல்படுத்துவார். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று எழுதியிருக்கிறது. எனவே கர்த்தருடைய வாக்கின் வல்லமையை அவர் வெளிப்படுத்துவார். அதிகாரத்தோடு அது வெளிப்படும். அவைகளை நீங்கள் காண்பீர்கள். 3வது என்ன போட்டுக்கன்னா, மந்த் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் இன்க்ரீஸ். இந்த நவம்பர் மாதம் ரொம்ப சரித்திரபூர்வமா விசேஷமான நாட்கள். காரணம், இந்த மாதத்தின் 18வது நாள். இந்த மாதத்தின் 18வது நாள் தான் நோவா தன்னுடைய பேழையிலிருந்து வெளியே வந்து, நோவாவோடு சேர்ந்து மொத்தமா 8 பேர், நோவாவையும் சேர்த்து 8 பேர் வெளியிலே வந்து அவர்கள் முழு பூமிக்கும் சுதந்திரவாளிகளாய் மாறின அந்த நாள் இந்த மாதத்திலே வருகிற 18வது நாள், நவம்பர் 18. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், நோவாவுக்கு எப்படி ஒரு பெரிய சுதந்திர வீதம் கிடைத்ததோ அதே போல உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய we are going to step into our inheritance. யோசிச்சு பாருங்க, வந்து மழை பெய்த நாட்களில் அவன் காக்கப்பட்ட போதிலும், பெரு வெள்ளத்திற்கு அவன் காக்கப்பட்ட போதிலும், அவனுடைய வாழ்க்கை, அந்த குடும்பத்தின் வாழ்க்கை ஒதுங்கின வாழ்க்கையா இருந்தது. Probably there were more animals than people. அப்படிதானே? அப்படி இருந்த சூழ்நிலையில ஒதுங்கின அடைந்த ஒரு வாழ்க்கை இந்த மாதத்தின் 18ஆம் தேதி அப்படியே வெளியே வந்து எல்லாம் ஒரு பெரிய, எவ்வளவு பெரிய ஒரு நியூ பிகினிங், ஒரு பெரிய ரிலீஸ். ஸோ சம்திங் சிமிலர் டு தட். அது போல ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் என்று நீங்கள் நம்ப வேண்டும், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ இந்த மாதம் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி இந்த வார்த்தையை முன்னிட்டு நாம் அப்படியாக அதை நாம் பிரகடனம் செய்கிறோம். ஏன் அப்போஸ்தலர் 2:25-31 வரைக்கும் வாசிச்சோம் அப்படின்னா, ஒருவேளை ஒரு சங்கீதம், ஒரு சொல்லப்பட்டிருக்க சங்கீதம் தான், ஏன்னா 150 சங்கீதம் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா ஒரு பாடல், தாவீது எழுதின ஒரு பாடல். ஆனா தாவீதுக்கும் தெரியாமல் ஆவியானவர் இதிலே கிறிஸ்துவை பற்றின ரகசியங்களை வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் ரகசியம். ஏன்னா the resurrection of Christ அதுதான் நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு புதிய அடையாளத்தையே கொடுத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா விசுவாச வாழ்க்கையுடைய துவக்கமே எங்க இருக்கு அப்படின்னா, அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோட கூட எழுப்பப்பட்டு இருக்கிறோம் என்கிறதில் தான் துவங்குகிறது. உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் நம்முடைய பிரசங்கமும் விருதா, நம்முடைய விசுவாசம் விருதா என்று பவுல் சொல்கிறார். அப்போ கிறிஸ்துவின் உடன்படி, அந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், அந்த உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்ப அதனாலதான் ரோமர் 6 எழுதியிருக்கு, அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம், ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்ப நம்முடைய வாழ்க்கை எங்க துவங்குது அப்படின்னா, அவருடைய உயிர்த்தெழுதல தான் we were raised with Christ together. அங்கதான் துவங்குகிறது தேவ பிள்ளைகளை. அப்போ ஒரு 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 பாடல் தான், ஆனா இட் இஸ் a messianic song. இது எப்ப தெரியுது? பேதுரு பிரசங்கம் பண்ணும்போதுதான் தெரியுது. ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகுதான் தெரிகிறது. ஸோ நான் இன்னைக்கு காலையில இங்கே கூடின சபை கூடி வந்த இடத்துல ஒரு ரொம்ப சொல்பமான ஜனங்கள் மத்தியில நான் சொன்ன அந்த 4 முக்கியமான அறிக்கைகளை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். டிக்ளரேஷன்ஸ். ஏன்னா இந்த நாளையும் நீங்க சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த மாதத்துல இந்த 4 காரியங்கள் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை நீங்க சொல்லணும். அதை தொடர்ந்து இந்த இரவுக்கு
நான் கர்த்தருடைய வார்த்தையை இங்கே ரொம்ப முக்கியமா, ஏன்னா இது வந்து தாவீதுடைய சங்கீதம். இந்த சங்கீதம் இது எழுதப்பட்டிருக்கிற அந்த உள் நோக்கம் ஒருவேளை நமக்கும் சேர்ந்ததா இருக்கிற போதிலும் தாவீதுடைய வாழ்க்கையில் இது எப்படி நிறைவேறுச்சு அப்படின்ற ரகசியங்களை நாம் அறிந்து கொண்டால், இந்த சிறப்பான சுதந்திரம் அதன் ரகசியத்தை நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் அது நமக்கும் ஆசீர்வாதமாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. ஸோ முதலாவது அந்த 4 விசுவாச அறிக்கைகளை நான் சொல்ல போறேன் இந்த சங்கீதத்திலிருந்து. ஸோ நம்ம வாசிக்கலாம். முதலாவது சங்கீதம் 16, அதிலே 2 மற்றும் 3 அதை வாசிக்க கேட்போம். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். ஆமென். நல்லா கவனிங்க. இது வந்து மெசையானிக் சாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சங்கீதம் கிறிஸ்துவை குறித்து ரகசியமாய் எழுதப்பட்டிருக்கிற ஒரு சங்கீதம். லூக்கா 24ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு அதை ஆமோதித்து சொல்லுகிறார். எப்படி சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் சங்கீதத்திலும் தம்மை குறித்து சொல்லியிருக்கிற எல்லாவற்றையும் அவருக்கு விவரித்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ சங்கீதங்களிலும் கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்ற காரியம். lot of secrets about Christ are already embedded in Psalms. So every psalm, if it is decoded, it will definitely give a meaning. I mean, it will relate to Christ. There is, Christology in every, not every, at least the Messianic Psalms, all Messianic Psalms. எந்தெந்த சங்கீதங்களில் மேசியாவை குறித்த ரகசியங்கள் இருக்கிறதோ அதிலே கிறிஸ்துவை குறித்த ஆழமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இது வந்து தாவீது எழுதினாலும் இது கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறபடினாலே இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? குமாரனாகிய தேவன், அதாவது இயேசுவாகிய தேவன் பிதாவாகிய தேவனிடத்திலே பேசுகிற ஒரு உரையாடல். பிதாவை பார்த்து குமாரன் சொல்றாரு, என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதுதான் வந்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல the riches of Christ சொல்றோம். உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசு தம்முடைய மகிமையிலே கிறிஸ்து இயேசு நிறைவாக்குவார். அதாவது riches of Christ, கிறிஸ்துவின் ஆஸ்தி. கிறிஸ்துவின் ஆஸ்தி அது யாருக்குரியதா? பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் வேண்டியதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, வந்து இந்த சாம்ஸ் என்ன சொல்லுதுன்னா, you are connected to the riches of Christ. Praise God. I mean, கிறிஸ்து இயேசுவின் செல்வத்தோடு, கிறிஸ்து இயேசுவின் ஆசீர்வாதங்களோடு நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப முதல் அறிக்கை என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, நான் குறைவுபடுவது இல்லை. நீங்க எங்கனாலும் இதை சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் குறைவுபடுவது இல்லை. எப்படி நான் குறைவுபடுவதில்லைன்னு சொல்லலாம்? ஏன்னா I am connected to the wealth of Christ. கிறிஸ்து இயேசுடைய ஆசீர்வாதத்தோட நான் இணைக்கப்பட்டிருக்கிறபடினால், riches of Christோட நான் இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் என் வாழ்க்கையிலே நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். நான் குறைவுபடுவதில்லை. இரண்டாவது சங்கீதம் 16 அதிலே 5 மற்றும் 6. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆமென். சோ இன்னைக்கு இந்த வசனங்களை தான் ரொம்ப ஆழமா தியானிக்க போறோம். இதை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து ஒரு பங்கு போடுறாங்கன்னு வச்சுக்கிறோமே, ஏதோ பங்கு போடுறாங்க, நீங்க வந்து புறக்கணிக்கப்படுறீங்க, நீங்க ஒதுக்கப்படுறீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்ற சிச்சுவேஷன்ல திடீர்னு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு வரும் பொழுது
நீங்க அந்த இடத்துல எப்படி நீங்க சொல்லுவீங்கன்னா, நீங்க என்ன அறிக்கைப்படுவீங்கன்னா, நான் வெட்கப்படுவதில்லை. என் தேவன் என்ன ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, வெட்கப்பட விட மாட்டாரு. I am always included. And the best thing is that, the best portion becomes my inheritance. சிறப்பானது என்னுடைய சுதந்திர விதமாய் மாறுகிறபடினாலே நான் வெட்கப்படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். முதல் அறிக்கை என்னன்னா, நான் குறைவுபடுவதில்லை. இரண்டாவது அறிக்கை என்னன்னா, நான் வெட்கப்படுவதில்லை. மூணாவது அறிக்கை என்ன? சங்கீதம் 16 அதிலே 8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். இந்த சங்கீதத்திலே இருக்க அந்த அந்த மூணாவது டிக்ளரேஷன் என்ன இருக்குன்னா, நான் அசைக்கப்படுவதில்லை. ஏன்? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். காலையில பிரசங்கம் பண்ணும்போது நான் சொன்னேன், கோலியாத் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அவன் ஒரு மனுஷனை சார்ந்திருக்கிறான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாடி நிற்கிறான். கோலியாத்து எல்லாம் அஃபென்சிவ் ஆர்மர்ஸோட நிக்கிற போதிலும் அவனுக்கு டிஃபென்ஸா யாரை வச்சிருக்கான, ஒரு மனுஷனை வச்சிருக்கிறான். அவன் ஒரு பெரிய பரிசைனா ஒரு ஷீல்டு, அதை பிடிச்சிக்கிட்டு முன்னாடி நின்றுட்டு இருப்பான். ஆனா தாவீதுக்கு முன்னாடி யாரையும் தாவீது நிறுத்தல. காரணம் என்னன்னா, தாவீது தனக்கு முன்பதாக கர்த்தரை வைத்திருந்தான். எனவே மூன்றாவது டிக்ளரேஷன், என்ன டிக்ளரேஷன்? நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த மாதத்துல நீங்க சொல்லணும், முதல்ல நான் குறைவுபடுவதில்லை, இரண்டாவது நான் வெட்கப்படுவதில்லை, மூணாவது நான் அசைக்கப்படுவதில்லை. நாலாவது பாத்தீங்கன்னா சங்கீதம் 16 அதிலே 11, அதை வாசிச்சு பாருங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். சோ அதாவது ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றாங்கல்ல, கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது வேதம் நமக்கு கொடுத்த பேர் அல்ல, இது உலகம் நமக்கு கொடுத்த பெயர். அந்தியோகியா பட்டணத்துல கிறிஸ்தவர்களை பார்த்து, அதாவது விசுவாசிகளை பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஆனா வேதம் நம்ம எப்படி அழைக்கிறது அப்படின்னா, ஜீவ மார்க்கத்தார், சத்திய மார்க்கத்தார். மார்க்கம்னா என்னதுன்னா வழி. பீப்புள் ஆஃப் த வே, பீப்புள் ஆஃப் த ட்ரூத். இப்படிதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஜீவ மார்க்கத்தார், பீப்புள் ஆஃப் லைஃப், இல்லைன்னா பீப்புள் ஆஃப் ட்ரூத், சத்திய மார்க்கத்தார். இன்னும் சொல்ல போனா பவுல் எப்படி சொல்றன்னா, கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்தவர்கள்னு சொல்லல, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ we are owned by Christ. ஓகே, சோ எனிவே இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சமூகத்தில் இருக்கிற நித்திய பேரின்பத்தை பற்றி எழுதியிருக்கிறது, மகிழ்ச்சியை பற்றி எழுதியிருக்கிறது. இத சங்கீதத்துல 4ஆம் சங்கீதத்திலையும் சொல்றான், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெரிய இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். எப்படி சொல்றான்னா, அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், சமூகத்திலிருந்து வருகிற அந்த சந்தோஷம். எனவே 4வது டிக்ளரேஷன் என்ன அப்படின்னா, நான் சோர்ந்து போவது இல்லை. நான் சோர்ந்து போவதில்லை. காரணம், அவர் என்னை சூழ்ந்திருக்கிறபடினாலே, அவருடைய சமூகம் என்னை சூழ்ந்திருக்கிறபடினாலே, அதில் இருக்கிற நித்திய மகிழ்ச்சி இருக்கிறபடினாலே நான் சோர்ந்து போவது இல்லை. பிரைஸ் தி லார்ட். சோ இந்த நாலு டிக்ளரேஷனை இந்த மாதத்துல நீங்க எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் நீங்க இதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சரி, இந்த சங்கீதத்துடைய மேல் விலாசத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 16 அதுல இருக்கிற மேல் விலாசத்தை வாசிக்க கேட்போம். தாவீது எழுதின நித்தான் என்னும் பொற்பனதி கீதம். பொற்பனதி கீதம்.
பொற்பனதி கீதம். மிக்தாம், மிக்தாம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, இட் ஹாஸ் லாட் ஆஃப் ஹிடன் மெசேஜஸ், போதகங்கள், ரகசியமான போதகங்கள் அதிலே இருக்கிறது. அதான் அதோடைய பொருளடக்கம். ஓகே, இந்த பொற்பனதி, பொற்பனதி கீதம், பொற்பனதி அப்படின்ற வார்த்தை தமிழ் அகராதியிலே கிடையாது. ஆனா கொஞ்சம் ரொம்ப ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சீங்கன்னா வெளியேறப்பட்டவைகளுக்குரிய ஒரு சொல் பொற்பனதி. சோ இதுல நான் எப்படி பார்க்கிறேன்னா, பொற்பனதி கீதம் அப்படி வரும் பொழுது இதுல பொன்னும் இருக்கிறது, பணமும் இருக்கிறது, கீதமும் இருக்கிறது. அப்படித்தானே? பொற்பனதி கீதம், பொன் இருக்கிறது, பணம் இருக்கிறது, கீதம் இருக்கிறது. ஸோ நாங்கள் வந்து இப்போ நான் வந்து இது அப்படி லிட்ரலாக நான் அப்படியே எடுத்துக்கணும் பாஸ். இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, இதுக்கு முந்தின சங்கீதம் வந்து 15ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா பணத்தை பற்றி டைரக்டாக பேசுகிறாரு. அதில் போட்டிருக்க வந்து தன் பணத்தை வட்டிக்க கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அங்கே பணத்தை பற்றி தான் பேசியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பொற்பனதி கீதம், பொற்பனதி கீதம் இது ரொம்ப ட்ரெஷர்டுன்னு சொல்ல வராது, ரொம்ப வெளியேறப்பட்டது பானு. அவர் சொல்லும் போதே அப்படிதான் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு லேசா இதுல என்ன மூலமோ இருக்கு அப்படின்னு. ஆனா அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஆவியானவர் வந்த பிறகு பேதுரு பிரசங்கம் பண்ணும் போதுதான், ஓ இதுல கிறிஸ்துவை பற்றின அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய சத்தியமும் இருக்கிறது என்கின்ற அந்த ஆழம் அங்கதான் தெரிய வருது. சரியா? பொற்பனதி கீதம். சரி, அப்ப நான் சொன்ன மாதிரி பொண்ணு இருக்கிறது, பணமும் இருக்கிறது, கீதமும் இருக்கிறது. ஸோ இதை நான் இப்படியே அதை எடுத்துக்கணும் பாஸ்டர் அப்படிங்கன்னா எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. எனக்கு இந்த மாசத்துல அப்ப எப்படியோ பொண்ணு வருது, எப்படியோ பணம் வருது, எப்படியோ பாட்டு, அதானே கீதம்னா என்னன்னா ஒரு 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 பிரைஸ் அப்படின்னா ஒரு சாட்சி வருது, எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. இல்ல நான் இதை ஸ்பிரிச்சுவலா நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஆவிக்குரிய நிலைமையிலே பொன் என்பது மகிமைக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். பணம் என்று சொல்வது ஆவியின் மண்டலத்துல விசுவாசத்திற்கு அடையாளம். ஃபெய்த் இஸ் தி கரன்சி ஆஃப் காட்ஸ் கிங்டம். அப்ப ஆண்டவர் உங்க வாழ்க்கையில விசுவாசத்தை வர்த்திக்க செய்வார், மகிமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார், விசுவாசத்தை வர்த்திக்க செய்வார். அப்புறம் கீதம், அந்த அந்த கீதம் என்று சொல்வது ஒரு துதிக்கு அடையாளமா இருக்கிறது, ஒரு சாட்சி உள்ள ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாக நீங்கள் தேவனை துதிக்க போகிறீர்கள், அதற்கு அடையாளமா இருக்கிறது. எனவே நான் விசுவாசிக்கிறேன், தேவன் இந்த மாதத்திலே உங்க வாழ்க்கையில தம்முடைய மகிமை வெளிப்படுத்தி உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்து உங்கள் வாழ்க்கையில் இந்த துதியானதை எழும்ப செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கள் விசுவாசியுங்கள், அவ்விதமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். சரி, இந்த 16ஆம் சங்கீதத்துல 5, 6 அதை மட்டும் வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆமென். தாவீது சொல்லுகிறதை கவனியுங்கள். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். சோ நீங்க வேதத்துல சுதந்திர வீதங்களை பெற்றுக்கொண்டவர்களை எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஒரு கணக்கு, ஒரு சின்ன ஒரு ஸ்டடி, அதுல சிறப்பான சுதந்திரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்டர் படி போறோம் அப்படின்னா முதலாவது நம்ம நோவாவை சொல்லலாம். ஏன்னா நோவா எப்படிப்பட்ட சுதந்திரம் அப்படின்னா, நோவாவுக்கு ஆண்டவர் படகு, ஐ மீன் பேழையிலிருந்து வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா என்டையர் வேர்ல்டு இஸ் ஹிஸ் அப்படின்னு மாறிடுது. அவனுக்கு சொந்தமாய் மாறி விடுகிறது. ஒரு தீர்ப்பு வருகிறது, தேவனிடத்தில் ஒரு தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்பு ஒரு 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 பெருங்கூட்டத்திற்கு ஆக்கினையாகவும் கீழ்ப்படிந்தவர்களுக்கு, கிருபை பெற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் அமைகிறது.
எந்த எந்த வெள்ளம், பெருவெள்ளம் எல்லாரையும் அமிழ்த்தி போட்டதோ அதே பெருவெள்ளம் பேழையை புறப்பட செய்தது, அரராத் மலையிலே ஒதுக்கினது. சோ ஒருவருக்கு ஆக்கினை, ஒருவருக்கு ஆசீர்வாதம். சோ இது நோவாவுடைய வாழ்க்கையில சொல்லலாம் சிறப்பான சுதந்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எடுத்தீங்கன்னா, ஆபிரகாம் சொல்றாரு புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது, ஒரு அடி நிலத்தை கூட அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், சோ வாக்கு தத்தத்தினாலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். பின்னாட்களில் அது பிரபரியமான ராஜாக்கள், பெரிய ராஜாக்கள் கைவசமாக இருந்த போதிலும் அந்த சுதந்திர வீதத்தை எடுத்து யாக்கோபு கொடுத்தார். பிரபலியமான ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், பெரிய ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபுக்கு அதை சுதந்திரமாகவே கொடுத்தவரை துதியுங்கள். காரணம் என்னன்னா, ஒரு மனுஷன் விசுவாசத்துல நடந்து 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 அழைப்பை பெற்று கீழ்ப்படிந்து விசுவாசித்து சுதந்திரித்து கொண்ட ஒரு பெரிய சுதந்திர வீதம். உண்மையிலேயே அது ஒரு சிறப்பான என்னங்க, நடந்தே ஆமா நடந்துதாங்க சுதந்திரிச்சாரு. அவர் நடந்ததெல்லாம் அவருடையதாயிருச்சுன்னு சொல்லலாம். கண்டிப்பா. இன்னும் வேதத்தின் பக்கங்களை திருப்பி பார்க்கும் பொழுது ஒரு சிலருடைய வாழ்க்கையில நம்ம சொல்லலாம், காலேபுடைய வாழ்க்கையிலே சொல்லலாம். காலேபுக்கு விசேஷமான ஒரு சுதந்திரம் கிடைத்தது. காலேபு ஒரு தேசத்தாலேயே முடியாதுன்னு சொன்ன அந்த ஏனாக்கிரை தேவனை சார்ந்து துரத்தி விட்டு, அந்த நாட்களில் எல்லாரும் எழுத்தின்படிதான் சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டார்கள், சீட்டின்படி பெற்றார்கள். சீட்டு தான் எல்லாருக்கும், ஆனா அவனுக்கு சிறப்பான சுதந்திரம் கொடுக்கப்பட்டுச்சு. அவனுக்கு சீட்டின்படி அல்ல, வாக்கின்படியே. கர்த்தர் வாக்குரைத்ததை அவன் பெற்றுக்கொண்டான். அது ஒரு சிறப்பான சுதந்திரம். காலேபுடைய குமாரத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. அவள் புறப்படும் நேரம் வருகிற வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா வறட்சியானதோடு தான் புறப்பட நினைத்தாள். ஆனா தன்னுடைய மணவாளன் கூட இருந்ததை வச்சு, மணவாளன் உத்தரவு கேட்டு, ஒத்னியேல் என்பவனிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டு இறங்கி தகப்பன்ட்டு கேட்கிற, ஐயா வறட்சியானதை கொடுத்தீர், எனக்கு நீர்ப்பாய்ச்சலானதையும் தர வேண்டும். சோ நியமிக்கப்பட்ட கொடுக்கப்பட்டதை பார்க்கிலும் அதிகமாய் சிறப்பாக அவள் சுதந்திர வீதத்தை பெற்றுக்கொண்டாள். இப்படியே வரிசைய வேதத்துல நிறைய சொல்லலாம். ஆனா இது எல்லாத்த விட சூப்பரா அல்லது மிகவும் சிறப்பா ஒரு சுதந்திர வீதம் கிடைத்ததுன்னா அது தாவீதுக்குத்தான். அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சோ நம்ம அந்த சிறப்பான சுதந்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உள்ள வசனம் 5வது வசனம் என்ன போட்டிருக்கு, அதை மட்டும் வாசிக்கலாம். 16:5. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். இதுதான் ரொம்ப 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 எனக்கு ஊழியம் செய்த ஒரு பகுதியா இருக்கு. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். கர்த்தர் உங்களுடைய சுதந்திரமாக இருப்பார் என்று சொன்னால், இஃப் யூ ஆர் கோயிங் டு சூஸ் காட் as your inheritance, then he becomes your life partner. என் பாத்திரத்தின் பங்கு, என் பாத்திரத்துல என்னெல்லாம் இருக்குதோ அதுக்கு அவர் பங்காளிங்க. அதுக்கு எப்படி? என்னுடைய சுதந்திரம் கர்த்தர். சோ இத ரொம்ப ஆழமா நம்ம பார்க்க போறோம். ஏன்னா 3 காரியங்கள் இந்த ஒரு பாட்டு, தாவீது எழுதின இந்த ஒரு பாட்டு அவனுடைய வாழ்க்கையில 3 காரியங்களை கொண்டிருது. ஆசீர்வாதம், ஆளுமை, அடையாளம், ஒரு அடையாள மாற்றம், இதெல்லாம் கொண்டிருது. சோ அதனால இந்த சங்கீதத்திலிருந்து கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறபடினால் இந்த பாடல், இந்த சங்கீதமாகிய பாட்டு தாவீதுக்கு இந்த ஆசீர்வாதத்தையும் ஆளுமையும் அடையாள மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்கும்னு சொன்னா, உங்களுக்கும் எனக்கும் அது அப்படியே செய்ய உண்மையில்தான் இருக்கு. காரணம், இது கர்த்தருடைய வார்த்தை. ஒருவேளை இது தாவீதை பத்தி தான் சொல்லியிருக்குன்னா, நமக்கும் தாவீதுக்கு, நம்ம சங்கீதக்காரன் சொந்தக்காரன்னு பாட்டு வேணா பாடிக்கலாம், ஆனா நமக்கும் சங்கீதக்காரனுக்கு என்ன இல்லை, லிட்ரலா சம்பந்தம் இல்லை. ஆனா கிறிஸ்துன்னு வரும் பொழுது நாம் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறோம். பிரைஸ் காட், ஆமென். அவருடைய எலும்புகளுக்கும் அவருடைய
மாம்சத்திற்கும் உரியவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ தாவீது எப்படிப்பட்டவன்? ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். தாவீது பற்றி சங்கீதம் 51 அதிலே 5 வாசிங்க. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். ஸோ வேத பண்டிதர்கள் ஒரு பெரிய ஸ்டடி பண்ணி ஒரு காரியத்தை எழுதி வைக்கிறாங்க. ரெக்கார்டடாக இருக்கு இது ஜூவிஷ் ஹிஸ்டரியில். என்ன அப்படின்னா, டேவிட் was born to Jesse but not to the wife of Jesse. தாவீது ஈசாய்க்கு பிறந்தவன் தான், ஆனால் ஈசாயின் மனைவியிடத்தில் பிறந்தவன் அல்ல. he was born to a Moabite concubine அப்படின்றத கொண்டுறாங்க. அவன் சொல்றான் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். சரி, இந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 71 அதிலே 5 மற்றும் 6. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் சிறு வயது தொடங்கி என்னுடைய நம்பிக்கையுமாயிருக்கிறீர். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உண்மையை நான் எப்பொழுதும் துதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்றான், இன்னும் நிறைய சொல்றான், நிறைய சங்கீதம் சொல்றான். நான் உங்களுடைய சார்பிலே விழுந்தேன், நீர்தான் என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு எல்லாம் சொல்றான். அப்புறம் ரொம்ப முக்கியமா, அப்ப நம்ம சொல்றோம்ல, நினைச்சு பார்த்தோம், அந்த காலத்துல நாங்கெல்லாம் எப்படி இருந்தோம் நினைச்சு பார்த்தோம்னு சொல்றோம்ல, அதே மாதிரி நினைவு கூறுதலுக்காக எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் இருக்கிறது. சங்கீதம் 70 அதிலே 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 70 அதிலே 5. Psalm 70. அவனுக்கு துறப்பா. அவனுக்கு நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே, என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே, தாமதியாதையும். நல்ல கவனிங்க. தாவீது சொல்றான், நானோ சிறுமையும் எளிமையுமானவன். நான் ஏழைன்னு சொல்றான். நான் ரொம்ப சாதாரணமான ஆளு, நான் ஏழை. ஏன் இப்படி சொல்றான் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் மோசே காலத்தில் எழுதப்பட்ட பொழுது அந்த நியாயப்பிரமாணத்துல ஒண்ணு ரொம்ப தெளிவா இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபாதர்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் கோஸ் டு த லெஜிட்டிமேட் சில்ட்ரன். முறைப்படி பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் தகப்பனுடைய சுதந்திர வீதத்தில் பங்கு, மற்றவங்களுக்கு அதுல பங்கு இல்லை. அப்போ வயது மதிக்கத்தக்க கிழவனாக ஒரு நல்ல ஏன்னா எப்ராத்தியனாக அறியப்பட்ட இந்த ஈசாய், அவனுக்கு நிறைய சொத்து பத்தெல்லாம் இருந்திருக்கும். ஆனா அந்த சொத்து பத்துல யாருக்கு பங்கு இல்லை என்றால் தாவீதுக்கு அதுல என்ன இல்லை, பங்கு இல்லை. தாவீதுக்கு அதுல பங்கு இல்லை, இன்ஹெரிட்டன்ஸ் கிடையாது, சுதந்திரம் கிடையாது. அதான் அர்த்தம். அதனாலதான் அவன் சொல்றான், தாவீது சொல்றான், நீர்தான் என்னுடைய சுதந்திரம். Lord, you are my inheritance. I don't have inheritance. They haven't given me any inheritance. But Lord, I confess that you are my inheritance. நீங்க தான் ஆண்டவரே என்னுடைய சொத்து. எனக்கு சொத்துல இடம் இல்லைன்ட்டாங்க ஆண்டவரே, ஆனா நீங்க தான் என்னுடைய சொத்து. சோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கொடுக்காதனால எந்த நிலைமையில தாவீது இருக்கிறான் அப்படின்னா, எளியவனாக இருக்கிறான். அதான் சொல்றான், நான் ஏழையா இருக்கேன், இந்த வீட்டுல நான் ஏழையா இருக்கேன், என் சகோதரர்கள்லாம் படிச்சிருக்கிறாங்க, அரண்மனை உத்தியோகஸ்தர்களா இருக்கிறார்கள், நானும் எப்படி இருக்கேன் தெரியுமா, ஏழையா இருக்கிறேன். தகப்பன் என்னை நம்பி நிறைய ஆடு கூட தரல, கொஞ்சம் ஆடுகளை தான் நம்ம இருக்கிறாரு கொடுத்திருக்கிறாரு. வனாந்தரத்தில் இருக்கிற அந்த கொஞ்ச ஆடுகளை நீ என்ன பண்ண அப்படின்னு அவனுடைய மூத்த சகோதரன் கேட்கிறான். இன்னும் சொல்ல போனா, டேவிட் வாஸ் on a probation time. எப்பா நீ அரண்மனைக்கு போய் உனக்கு ஒன்னும் ஆகல, அங்க இருந்து நீ அனுப்பிச்சு விட்டுட்டாங்கப்பா,
பேசாம என்ன பண்ணு, இந்த கொஞ்ச ஆடுகளை ஒழுங்கா வளர்த்தினா அதுக்கப்புறம் இதுதான் புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு. ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்து, எல்லாம் யாரும் எண்ணி வச்சு 100 ஆடை வளர்த்துட்டு இருக்காங்க இல்ல. ஒரு 5000 ஆடு, 10,000 ஆடு, 20,000 ஆடு இருக்கும். அதுல முதல்ல 100 ஆடு கொடுப்பாங்க. ப்ரொபேஷன் டைம் 100 ஆடு. இந்த 100 ஆடை நல்லா வச்சுக்கிட்டேன்னா 3 மாசம் பாக்குறேன், நீ நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டேன்னா உன்னைய அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன், ஒரு 500 ஆடு தர்றேன், அதுக்கப்புறம் 5000 ஆடு தரேன். So David was on a probation time. கொஞ்சம் ஆடுகள் கொடுக்கப்பட்டது. அந்த கொஞ்ச ஆடுகளை பார்த்து கொண்டிருக்கிறான். எளியவனா இருக்கிறான். நியாயப்பிரமாணத்தின்படி அவனுக்கு நன்மைகள் ஒன்றும் வரவில்லை. ஆனால் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், தாவீது கர்த்தருடைய கிருபைகளை அறிந்தவன், அவருடைய கிருபைகளை சிந்தித்துக் கொண்டே இருப்பவன். அவன் சொன்னான், நன்மையும் கிருபை என்னை தொடரும் என்று சொன்னான். சோ ஆண்டவர் என்ன பண்ணாரு, அப்பா அவனுக்கு ப்ரொபேஷன் டைம்ல அவனுக்கு ஒரு சின்னதா ஒரு உயர்வு கொடுப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. உண்மையா இருக்கிறான். அந்த 100 ஆட்டுல ஒன்ன காணோம். ஒன்ன சிங்கம் தூக்கிட்டு போது போய் பிடிச்சிடறான், ஒன்ன கரடி தூக்கிட்டு போது போய் பிடிச்சிடறான். ஒண்ணு கூட விடாம தகப்பனுடைய ஆடுகளை போராடி பத்திரப்படுத்தி கைகளின் திறமை இருதயத்தின் உண்மையின்படி வைத்துக் கொண்டிருக்கிறான். இதை கர்த்தர் பார்க்கிறாரு. அவன் எவ்வளவா நிராகரிக்கப்பட்டான், எவ்வளவாய் புறக்கணிக்கப்பட்டான். தாவீதை பற்றி சொல்லணும்னா நிந்தையால் நிறைந்தவன், நிராகரிக்கப்பட்டவன், பல முறை நஷ்டங்களை கண்டவன். ஆனா அந்த தாவீதை ஆண்டவர் என்ன பண்ணார்னா, இவன் கர்த்தரை தன் சுதந்திரமாய் கொண்டபடினா. சொன்னா, எனக்கு யாரும் ஒன்றும் தரல ஆண்டவரே, எனக்கு நிலம் தரல, இடம் தரல, எதுவுமே தரல, தகப்பனுடைய ஆசையில பங்கு இல்லை, ஆனா நீரே என் பங்கு. அப்படியே சொல்லியிருக்கான் ஒரு சங்கீதத்துல, நீரே என் பங்கு, ஆண்டவரே நீரே என் பங்கு, யூ ஆர் மை போர்ஷன், நீங்க தான் என்னுடைய சுதந்திர வீதம், நீங்க தான் என்னுடைய பங்கு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, இதான் ரொம்ப முக்கியம். அப்படின்னா, கிருபை சார்ந்திருக்கிற ஒருவனுக்கு நியாயப்புறமான எழுத்துக்களின்படியே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றாரு. என்ன அப்படின்னா, நியாயப்புறமானம் தெளிவா சொல்லுது, இல்லெஜிட்டிமேட்டா யாரோ ஒருத்தர் இருக்கிறான்னா அவனுக்கு சுதந்திர வீதம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நியாயப்பிரமாணம் பதிவு செய்கிறது, எவன் ஒருவன் அபிஷேகத்தால் ராஜாவாகிறானோ அவனுக்கு சமஸ்த எல்லைகளும் அனைத்து இஸ்ரவேலும் அவனுடையதாய் மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, சரிப்பா, எந்த நியாயப்பிரமாணத்தை காரணம் காட்டி அவனுக்கு ஒன்னும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, ரெக்கார்டை பாருங்கன்னு சொல்றீங்க. ரெக்கார்டை பாருங்க, இந்த லா இப்படி இருக்கு, இப்படி கம்பெனியில இப்படி ஒண்ணு இருக்குன்னு சொல்லி உங்க ஆசீர்வாதத்தை தடுத்திருக்காங்கன்னா, அங்கேயே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்பதை தான் சொல்கிறேன். அதே நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்தி ஆண்டவர் இந்த தாவீதுக்கு சிறப்பான சுதந்திரத்தை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அதான் தாவீது சொல்றார், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம். என் கூட பிறந்தவங்க எல்லாருக்கும் இருக்கிறத விட எனக்கு சிறப்பான சுதந்திரத்தை ஆண்டவர் தந்தார். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த அபிஷேகம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு ஆளுமைக்கு நேராய் நடத்தினது, ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தினது. தகப்பனால் கொடுக்க இயலாத, மனம் இருந்தும் கொடுக்க இயலாத ஒரு பெரிய பங்கை ஆண்டவர் இந்த அபிஷேகத்தின் மூலமாக ஈசாயின் குமாரனாகிய, ஈசாயின் இளைய மகனாகிய தாவீதுக்கு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ பாருங்க, சிறப்பான சுதந்திரம் கொடுத்தார். ஏன் அப்படின்னா, அவன் கர்த்தரை தன் சுதந்திரமாய் பார்த்தான். ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய இன்ஹெரிட்டன்ஸ், ஐ வாண்ட் யூ டு பி மை பிளஸட் போர்ஷன், என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காக நீர்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னபடினால் கர்த்தர் என்ன பண்ணார்னா, எந்த கையெழுத்து அவனுக்கு விரோதமாக இருந்ததோ அந்த கையெழுத்தே அவனுக்கு சாதமாகும்படி கர்த்தர் செய்து அவனுக்கு ஆசீர்வாதத்தையும் ஆளுமையும் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இது ரெண்டும் பழைய ஏற்பாட்டிலையும் நடந்துருச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டில் இதை தாண்டி ஒண்ணு நடக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு அடையாள மாற்றம். பெந்தெக்கோஸ்து எனும் நாள் பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டார். வந்த பிறகு அதுவரைக்கும் இது பொற்பனதி கீதமாக இருந்தது. அந்த பொற்பனதி, அதுல இருக்கிற
பொன்னும் பணமும் அந்த புதையல் வெளியே கொண்டு வரப்படுகிறது. எப்படி கொண்டு வரப்படுகிறதுனா, இது கிறிஸ்துவோடு இணைந்த சங்கீதம், கிறிஸ்துவை குறித்து பேசப்படுகிற ஒன்று, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் ரகசியம் இந்த 16ஆம் சங்கீதத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி பேதுரு பிரசங்கிக்கிறார். பிரசங்கித்துட்டு சொல்றாரு, அவன் தீர்க்கதரிசியா இருந்து. பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு பாட்டு, தாவீது எழுதின ஒரு பாட்டு தான். ஆனா அந்த பாட்டு தாவீதுக்கு அபிஷேகத்தின் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு ஆளுமையை, அது மாத்திரமல்ல ஒரு அடையாள மாற்றத்தை கொண்டு வந்தது. அது வரைக்கும் தாவீது ராஜாவாக அறியப்பட்டிருக்கிறான், மெய்ப்பனாக அறியப்பட்டிருக்கிறான், ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவனாய் அறியப்பட்டிருக்கிறான், அதாவது காரிய சமர்த்தனாய் அறியப்பட்டிருக்கிறான், யுத்த வீரனாய் அறியப்பட்டிருக்கிறான், வாசிப்பதில் தேறினவனாய் அறியப்பட்டிருக்கிறான். ஆனால் புதிய ஏற்பாடு ஒரு பதிவு செய்கிறது, அவன் தீர்க்கதரிசியாயிருந்து. பிரைஸ் தி லார்ட். ஒரு புதிய அடையாளம். எனவே நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்திலே கர்த்தர் இதை வாக்கு தத்தமாக கொடுத்திருக்கிறபடினாலே நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. 4 காரியத்தை நம்ம இந்த மாதத்தில் கன்ஃபஸ் பண்ண போறோம். நான் அதை திரும்பமாய் வரிசைப்படுத்துகிறேன். முதலாவது என்ன அப்படின்னா, நான் குறைவுபடுவதில்லை. இரண்டாவது, நான் வெட்கப்படுவதில்லை. மூன்றாவது, நான் அசைக்கப்படுவதில்லை. நான்காவது, நான் சோர்ந்து போவது இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எனவே கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோம். முடிந்தா பாருங்களேன், நான் இப்படி யோசிச்சு பார்க்குறேன், இந்த மாதத்தில் இந்த 18th ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொன்னதுனால, ஒருவேளை நமக்கு முடியும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், அந்த 18th வரைக்கும் நம்ம அதிகமாக என்ன செய்யலாம், 18th ஒரு 21st வரைக்கும், இந்த மந்தில் ஒரு 21ஆம் தேதி வரைக்கும் என்ன செய்யலாம், நம்ம கொஞ்சம் ஒரு 1 hour சிலர் ஃபுல்லாகவே ஃபாஸ்ட் பண்ணி ஜோமெல்லாம் நினைக்கலாம். 1 மீலை ஸ்கிப் பண்ணி ப்ரேயர் பண்ணி நாங்கள் அப்படி ஃபாஸ்ட் பண்ணுறோம்னு நினைக்கலாம். நீங்கள் தாராளமாக செய்யுங்க. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்க, 1 hour இந்த 21 days என்ன பண்ணுங்க, 1 hour என்ன பண்ணுங்க, நல்லா வர்ஷிப் பண்ணுங்க, ஸ்பீக் இன் டங்ஸ் அண்ட் ப்ரே. God will definitely intervene. God will do wonders in your life. சரியா? அப்படி செய்யுங்க. There is some spiritual mileage that God has set for this season. அது மட்டும் நான் உணர முடியுது. அதனால ஒருவேளை அது ஒரு பெரிய விடுதலையா இருக்கலாம், ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கலாம். தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட இடம் கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாஸ்டர், நான் ரொம்ப பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ்டர், எனக்கு டைமே கிடையாது, நான் ஃபாஸ்டும் பண்ண முடியாது, 1 hour ப்ரே பண்ண கூட எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னா, இந்த 21 நாளும் என்ன பண்ணுங்க, சில காரியங்கள் நீங்க அடிக்கடி செய்கிற சில காரியங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெளியில வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில நேரம் நமக்கு ஒரு மொபைல் ஃபோன் தான் ஒரு வீக்னஸாக இருக்குன்னு வச்சுக்கிறோமே, அப்போ அதுலேருந்து என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் இட். அந்த மாதிரி இந்த 21 days ஒரு செட் அப்பார்ட் டேஸாக நீங்க வைங்க. அது நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிற காலத்திலும் கிருபையினாலே ஒருவனுடைய வாழ்க்கை அலங்காரம் பெற்றது என்று சொன்னால் அதான் தாவீது. சரியா? நீங்க 1 பேதுரு வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல 2 வசனங்கள் இருக்கு. நீங்க இப்ப வாசிக்க வேண்டாம், குறிச்சு வைத்துக் கொள்ளுங்க. 1 பேதுருல 1 அதிகாரத்துல 4, 5 ஆகிய வசனங்கள். அந்த வசனங்கள் என்ன சொல்ல தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் சிறப்பான ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நிச்சயமாக நீங்களும் நானும் சிறப்பான சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை மிக உண்மையுள்ளது. இந்த வார்த்தைகளை நீர் முழு நிச்சயத்தோடும் அனுப்புகிறதற்காய் நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியோடும் ஆண்டவரே வல்லமையோடும் முழு நிச்சயத்தோடும் அனுப்பப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் ஒரு நாளும் தரையிலே விழாது, தவறியும் போகாது. உம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடினால் இந்த வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே நிறைவேறட்டும். எங்களை இப்படி பரிசுத்த கரங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே.
ஆமீன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.